இன்னைக்கு மார்கழி மாதம் 6வது நாள். நம்ம 6வது நாள் பாட்டு பாடலாமா? புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலின் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ள சகடம் கலக்கழிய காலோச்சி. வெள்ளை தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இப்ப நீங்களே சேர்த்து சொல்றீங்களா? சொல்லுங்க. அழகா சொல்றீங்க. இதனுடைய மீனிங் சொல்லட்டுமா? பறவைகளுக்கு இப்ப பாரு பெண்ணே, இக்கால நேரத்தில் பறவைகளும் தம் இரையை தேடுவதற்காக எழுந்து ஆரவாரம் செய்கின்றன. காலையில சீக்கிரம் எந்திரிக்கும்ல, பறவைலாம் கீச்சு கீச்சுன்னு சொல்லி எல்லாம் எந்திரிச்சிருச்சு. பறவைகளுக்கு மன்னனான கருடனை ஊர்தியாக கொண்ட இறைவன். கருடனை ஊர்தினா என்னது? வாகனம். ஊர்தியாக கொண்ட இறைவன் கோயிலின் சந்நிதியில் மக்களை அழைப்பதற்காக ஊதப்படும் வெண்மையான சங்கின் பேரொலியை நீ கேட்கலையா? அப்போ கிருஷ்ணங்கோவில வெள்ளை சங்குல ஊதற இது இருக்கு இல்லையா, சவுண்டு, அந்த ஒலி நீ கேட்கலையா? கோவில் திறக்க போறாங்கன்னு சொல்லி சங்கு ஊதற சத்தம் நீ கேட்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. எழுந்திருப்பாய், நீ இன்னும் தூங்காதே, 3 மணி ஆயிடுச்சு, எந்திரி அப்படிங்கிறாங்க. பேயான பூதனை என்பவனின் கொங்கையில் தடவியிருந்த நஞ்சை அவளது உயிருடன் குடித்து அவள் இறக்கும்படி செய்தவன். அந்த பூதனைன்னு ஒரு அரக்கி இருந்தா, அந்த அரக்கி இந்த சின்ன குழந்தையா கிருஷ்ணன் இருக்கும்போது அந்த 2 மாச குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரி விஷம் புரட்டிட்டு பூதனை விஷம் குடிக்கிற பாலை கொடுத்து அந்த பூதனையே இந்த குட்டி கிருஷ்ணன் கொண்டிருக்கான். அவரை அழிச்சிருக்கான். யார? அந்த பூதனைங்கிற அரக்கிய இல்லையா? அப்படி செஞ்சவன் வஞ்சகமாக வந்த வண்டியான சகடாசுரன். சகடாசுரன் சொல்லி சக்கரம் இருக்கும் இல்லையா? சகடம்னா சக்கரம். சக்கரமய ஒரு அசுரனாக அந்த சக்கரத்துல புகுந்து அதை குலையும்படி காலால் உதைத்தவன். அந்த சக்கரத்தில் இருக்கிற அசுரனை காலால் உதைத்து இந்த கிருஷ்ணன் அந்த அசுரனை கொண்டான். இந்த மாதிரி இருக்கிற கிருஷ்ணன் முனிவரும் யோகிகளும் தம் உள்ளத்தில் எண்ணி பதற்றம் இல்லாமல் எழுந்து ஹரி ஹரி என்று கூறினார். இந்த மாதிரி கிருஷ்ணனை நம்ம எப்படி வேண்டிக்கிறோம்? முனிவர்கள் கூட ஹரி ஹரின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற கிருஷ்ணனை ஒலியானது நம் உள்ளத்தில் புகழ்ந்து குளிர செய்தது. இனியேனும் நீ எழுந்திரு, இன்னியும் நீ தூங்கிட்டு இருக்காதே. ஹரி ஹரி ஹரின்னு
முனிவர்கள் தேவர்கள் எல்லாம் கிருஷ்ணனை கொண்டாடி பாடுறாங்க மார்கழி மாதத்தில். இன்னமும் நீ தூங்கிட்டு இருக்காதே, எழுந்திரு என்ன இந்த இந்த இதில் இந்த 6வது பாடலில் ஆண்டாள் சொல்கிறாங்க. சரியா? இது சிறுமியர் எல்லாரும் சீக்கிரமாக எந்திரிக்கணும் அப்படின்னு தோழியரை எழுப்புவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. ஓகேவா? இனி நாளைக்கு 7வது பாடல் படிக்கலாம். ராம் ராம்.